இந்த கோவில 3 குளம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். 3 சுவாமி, ஸ்வேதாதீஸ்வரர், நடராஜா, அகோரமூர்த்தி. 3 அம்பாள், காளி, துர்கை, பிரம்ம வித்யா அம்பாள். 3 ஸ்தலவிருட்சம், ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். இது நவகிரகத்துல புதனுக்குரிய கோவில். நீங்க காசியில போய் கங்கையில ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்துல 6 இடத்துல உண்டு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், சாயாவனம். அதுல இது முதன்மையான கோவில். வீட்டுல பெரியவங்க யாருக்குள்ள திதியெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு. இந்த திதி, சிரார்த்தம், திரவட்டம், தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட சோறு போடுறீங்க, அவ்வளவுதான். அதை நீ கல்யாணம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வர்றான், நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வர்றான். இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான்? வீட்டுல சாப்பிட போறாங்க, லேட் ஆகுது, என்னடி பண்றீங்க புதுக்கிறீங்களே பொங்கல் பசி வந்தா என்ன பண்றது இதான் நமக்கு இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி அந்த கர்மாக்களை பண்ணாவிட்டா அந்த பித்திருக்கள் சாபம் கொடுப்பாங்க. அந்த பித்திருக்கு சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல 8 இடத்த சொல்லி இருக்கு. அந்த 8 இடம் வடக்கு 6 இருக்கு தமிழ் இந்தியாவிலே. ஸ்ரீகயா, பிரம்மகபாலம், குருட்சேத்திரம், மத்தியகம், நைமிச்சாரண்யம், மயூரேசம். இதாறு வடக்கு இருக்கு. ஸ்வேதமாதவ ராமேஸ்வரம், சேதவனம், திருவெண்காடு. அமைதியா கேட்க